இந்த பிரபஞ்சம் 5 பேராற்றல்களால் இயங்குகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் வெறும் இயற்கையின் கூறுகள் மட்டுமல்ல, அவை மனித உடலின் மறைமுக ரகசியங்களும் ஆகும். நம் உடலில் ஓடும் ஒவ்வொரு அதிர்வும் இந்த 5 சக்திகளின் வெளிப்பாடே. அதனால்தான் சித்தர்கள் கூறினர், ந ம சி வா ய. இந்த 5 எழுத்து மந்திரம் வெறும் ஒலி அல்ல, பஞ்சபூதங்களை இயக்கும் பிரபஞ்ச குறியீடு. சைவ சித்தாந்தம் மனிதனின் உடலையும் ஆன்மாவையும் இயக்கும் 36 தத்துவங்களை விளக்குகிறது. சிவ தத்துவங்கள் நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இவை பரம்பொருளின் தூய அதிர்வுகள். வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், மாயை, புருடன். மனிதனை உலக அனுபவத்தோடு பிணைக்கும் சக்திகள். ஆன்ம தத்துவங்கள் நம் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், உடலும் மனமும் செயல்படும் அனைத்து அடுக்குகளும் இந்த தத்துவங்களின் வெளிப்பாடே. ஆனால் இந்த பெயர்களை மனப்பாடம் செய்வது மட்டும் போதாது. உண்மையான ஆன்மீக பயணம் உள்ளே தொடங்க வேண்டும். திருமூலர் காட்டிய வாசி யோகம் மூச்சின் ரகசியத்தை உணரச் செய்கிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு மறைந்திருக்கும் ஜீவசக்தி உள்ளது. அந்த உயிராற்றலை சிவ உணர்வோடு இணைக்கும் பாதையே வாசி யோகம். புருவ மத்தி மீது கவனம், உச்சியில் நிலை பெறும் சிந்தனை, அமைதியாக ஓடும் மூச்சு. இவை ஒன்றாக இணையும் போது கர்ம வினைகளின் கட்டுகள் மெதுவாக கரையத் தொடங்கும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் அனைத்தும் பேரொளியில் கரைந்துவிடும். அப்போது மனம் தெளிவடையும், ஆன்மா ஒளிரும், உள்ளிருக்கும் சிவம் வெளிப்படும். இறுதியில் தேடல் முடிவுக்கு வரும். மனிதன் உணர்கிறான், தான் தேடிய இறைவன் தனக்குள்ளேயே இருந்தான் என்று.